Hi, good evening. Good evening, one and all. Welcome to Spaarkz Academy. Hi, Bharati, Radha, Shalini, Satyapriya. Hi, good evening all. எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, fine. Thank you, Satyapriya, Radha, Bharati. எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. Thank you all. Okay. Spaarkz 300 வீடியோ கோர்ஸ் பத்தி ஆல்ரெடி எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். நிறைய ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ அகைன் அதை பத்தி நான் ரிவைஸ் சொல்றேன். Spaarkz 300 வீடியோ கோர்ஸ்ல ஆல்ரெடி 300 வீடியோஸ் practice session as well as theoretical session, revision session, previous year question discussion, and then expected question discussion, and then test series எல்லாமே includedல தான் இருக்கு. ஸோ ஓவரால் உங்களுக்கு 300 வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நியர்லி 1.5 hours to 2 hours வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஎன்இபிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல நெக்ஸ்ட் வரக்கூடிய அப்கமிங் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், இசி ஓரியன்ட் எல்லா வீடியோஸுமே அதுல கவரா இருக்கும். ஓகேவா? வீடியோஸை அக்சஸ் பண்ணணுன்றவங்க அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் ப்ரீவியஸா லாஸ்ட் நம்ம போட்டிருந்த வீடியோ வந்து ஸ்பார்க்ஸ் அகாடமியோட சப்ஸ்கிரிப்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸோட அப்டேட் வந்திருக்கும். லாஸ்டா போட்ட வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பார்க்ஸ் 300 வீடியோ கோர்ஸோட டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கிளாஸ்க்குள்ள எப்போ போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. எஸ்டர்டே கிளாஸ்ல ஆக்சுவலி 12th கிளாஸ் எண்ட் பண்ணக்கு அப்புறம் தான் பார்த்திருந்தேன். ஒருத்தவங்க 12th கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருந்தீங்க. ஓகே, 12th கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம் அப்படின்றதுதான் இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆல்ரெடி நேத்து கிளாஸோட 12th கொஸ்டின் தான் ரீகால் பண்ண போறேன். இதை வச்சு வேற எப்படி கேட்டிருந்தா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n for the causal LTE discrete time system satisfying the difference equation y of n minus 1 by 2 y of n minus 2 is equal to 2 into x of n minus x of n minus 2. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் z டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீடைல்டு எலாபரேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இப்ப சால்வ் பண்றேன். y of n minus 1 by 2 y of n minus 2 is equal to 2 into x of n minus x of n minus 2. ஓகே, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்றது இன்புட் x of n is equal to del of n. இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இன்புட் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க? மேக்ஸிமம் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்கும் போது x of n is equal to del of n நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன்ஸ்லயுமே நமக்கு del of n வச்சுதான் வந்துச்சு. நான் ஃபைனல் ஆன்சர் மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ சால்வேஷன் பார்த்துடலாம். y of n இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுவோம்? z டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே z டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்கறோம் அப்படின்னா ஹியர் y of z minus 1 by 2. இங்க y of n minus 1 இருந்தது அப்படின்னா z inverse into y of z போடுவோம். இங்க y of n minus 2 இருக்கு. அப்ப என்ன போடுவோம்? z to the power of minus 2 into y of z. Here அதே மாதிரி தான் 2 into x of z minus இங்கேயும் n minus 2 தான் இருக்கு. அப்ப z to the power of minus 2 into x of z. இது ரெண்டுத்துல இருந்து y of z காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? 1 minus 1 by 2 z minus 2 தானே இருக்கு. அப்ப z ஸ்கொயர் ஆயிடுமா இங்க வரும்போது? அதே மாதிரி இங்க 2 into x of z காமனா வெளில எடுத்துறேன். அப்ப 2 minus 1 by z ஸ்கொயர் எடுத்துடலாமா? இப்ப எல்சிஎம் எடுங்க. y of z into 2z ஸ்கொயர் minus 1 divided by 2z ஸ்கொயர் is equal to x of z into 2z ஸ்கொயர் minus 1 divided by z ஸ்கொயர். ரெண்டுல காமனா இருக்கிற z ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டேன். Here 2z square minus 1 ரெண்டுலயுமே காமனா இருக்கு, கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப y of z is equal to 2 into x of z. அப்ப x of z is equal to x of del of n. So but 2 into del of n. Option C is the answer. Next yesterday classல end of the classல ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க 12 sums சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு தான் இந்த இது 2 into del of n is the answer. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டிருந்தா இந்த மாதிரி தான் சப்ஸ்டிடியூஷன் நம்ம பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்ப சப்போஸ் உங்களுக்கு கேட்டிருக்கிறதுல எனக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
அதே இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின்லயே கொஞ்சம் டிஃபரன்ஸா எஸ்டர்டே ப்ராப்ளம்ன்றனால நான் இதுல இருந்தே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடுறேன். ஃபைண்ட் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of n is equal to u of n minus u of n minus 10. எப்படி சால்வ் பண்ணலாம்? u of n minus u of n minus 10. ஓகே கயல். இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அப்படின்ன போது டைரக்ட்லி சால்வ் பண்ணலாம். u of n தான் இருக்கு. அப்ப x of z is equal to u of n போது 1 divided by 1 minus z inverse. அதே மாதிரி இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க u of n அப்படின்றது அப்படின்னா டைரக்ட்லி இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். 1 minus z அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? z divided by z minus 1 சொல்லலாமா? அதே இதுதான். மைனஸ் இங்க 1 minus z to the power of minus 10 divided by இதெல்லாம் ஒரு டக்கன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான இதுதான். 1 minus z inverse. சாரி 1 வராது. z to the power of minus 10 divided by 1 minus z inverse. அப்ப இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1 minus z to the power of minus 10 divided by 1 minus z inverse. ஆப்ஷன்ல இதா இருக்கு. சோ இது டைரக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் क्वेश्चन. control system question. A linear second order system with the transfer function g of s is equal to 49 divided by s square plus 16s plus 49 is initially at rest and is subjected to a step input signal. The response of the system will exhibit a peak overshoot of. Options are 25%, option B 0%, option C 2%, and then option D none of this. எப்படி சால்வ் பண்ணலாம்? லீனியர் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் வித் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் g of s is equal to 49 divided by என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the response of the system will exhibit a peak overshoot of. இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி ஓகே. இப்ப peak overshoot of அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? டேம்பிங் ரேஷியோ தெரியணுமா? செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி. ஓகே சூப்பர் ராதா. ஓகே எப்படி இது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to find out the damping ratio. damping ratio find out பண்ணனும் அப்படின்னா damping ratio find out பண்றது இந்த ஈக்குவேஷன்ல இருந்து find out பண்ணலாமா? s square plus 16s plus 49 அப்படின போது here 49 is the omega n square. அப்போ omega n is equal to 7. sorry omega n is equal to 7. அப்ப 2 into damping ratio into omega n is equal to 16. அப்ப 16 damping ratio is equal to 16 divided by 2 into 7. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8/7 8/7 is equal to 1.14. 1.14 அப்படின்றது எனக்கு டேம்பிங் ரேஷியோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கா? டேம்பிங் ரேஷியோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தது அப்படின்னாலே அந்த சிஸ்டம் என்ன டைப் ஆஃப் சிஸ்டம்? டேம்பிங் ரேஷியோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா அது என்ன டைப் ஆஃப் சிஸ்டம்?
damped system under damped system இல்ல over damped system? Yes, over damped system. If it is in the case of over damped system, the system over damped இருக்கும்போது எனக்கு peak overshoot இருக்காது. So output response ல எனக்கு எந்த வித peak overshoot இருக்காது. So option D is the answer. So value is 0%. No peak overshoot. Next question. Third one. This system consider the unity feedback system shown in the figure or plus minus 9 divided by s into s plus 2.4. See, options are the settling time of the resulting second order system as the settling time of the resulting second order system for 2% tolerance band will be 2% tolerance band will be. Options are 2.25 seconds, option B 3.5 seconds, option C 2.65 seconds, and then option D 3.33 seconds. Consider the unity feedback system சொல்லிட்டாங்க. So unity feedback system அப்படின்னா இப்போ இங்க unity feedback systemல இருந்து first transfer function form பண்ணலாமா? 1 plus g of s h of s is equal to 0, h of s is equal to 1. So 1 plus 9 divided by s into s plus 2.4 is equal to 0. அப்ப இதை solve பண்ணும்போது s square plus 2.4s plus 9 is equal to 0. இப்ப இதை கம்பேர் பண்ணோம்னா என்ன கேட்டிருக்காங்க? செட்டிலிங் டைம் தானே கேட்டிருக்காங்க. அப்ப செட்டிலிங் டைம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ ஒமேகா n இஸ் ஈக்குவல் டு 3. இதை வச்சு டேம்பிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? 2.4 2 into 3 into damping ratio is equal to 2.4. Then damping ratio is equal to 0.4. 1.2 0.4. Again, இப்போ செட்டிலிங் டைம் 2% டாலரன்ஸ் பேண்ட்னு கொடுத்துருக்காங்க. 2% டாலரன்ஸ் பேண்ட் அப்ப எனக்கு செட்டிலிங் டைம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? 4 into t, that means 4 divided by into omega n. So டைரக்டா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணாம இது பண்ணிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணாம 2.4 1.2 வச்சே சால்வ் பண்ணுங்க. அப்ப 4 divided by 1.2 4 divided by 1.2 is equal to என்ன ஆன்சர் வரும்? இதோட ஈக்குவலன்ட் வேல்யூ தான் 1.2. ஸோ டைரக்டா சப்ஸ்டிடியூஷன் 4 divided by 1.2 that's equal to 3.33 second. Yes, option D is the answer for this. Super. Next question. Fourth one. For the unity feedback control system shown below
by which factor the amplifier gain K should be multiplied so that the damping ratio is increased from 0.3 to 0.9. All of us plus minus K divided by S into 1 plus ST. 3 of us. Options are 1 by 9, option B 3, option C 1 by 3 and then option D 9. Question எப்படி கேட்டிருக்காங்க? For the unity feedback control system shown below கொடுத்துட்டாங்க. Amplifier gain K should be multiplied so that the damping ratio is increased to 0.3 to 0.9. அப்ப damping ratio 0.3 ல இருந்து 0.9 increase ஆகுது. So அப்ப எனக்கு நான் find out பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த K யோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தானே கண்டுபிடிக்கணும். ஆம்பிளிஃபையர் கெயினோட K யோட வேல்யூ. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ரெண்டு டேம்பிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேம்பிங் ரேஷியோ இஸ் 1, damping ratio 1 is 0.3 அப்படின்னா அகைன் அதோட கரஸ்பாண்டிங் அடுத்து எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் ஒன் இஸ் 0.9. அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா கெயினோட வேல்யூ நான் K1 எடுத்துக்கிறேன், இதுக்கு கரஸ்பாண்டிங் அடுத்து K2 எடுத்துக்கிறேன். இப்ப நான் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க ஃபார்ம் பண்ணலாமா? given சிஸ்டமுக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். 1 plus K divided by S into 1 plus ST that's equal to 0. LCM எடுத்தோம்னா S into 1 plus ST plus K is equal to 0. சால்வ் பண்ணும்போது S square T plus S plus K is equal to 0. ஸோ எனக்கு கான்ஸ்டன்ட்ல எனக்கு S ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வேணும்ன்றதுக்காக நான் என்ன பண்றேன் T ஆல டிவைட் பண்றேன். அப்ப S ஸ்கொயர் plus S by T plus K by T equal to 0. இப்ப ஒமேகா n ஃபார்ம் பண்ணிடலாமா? ஒமேகா n is equal to root of K by T. நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்காக T ஆல டிவைட் பண்ணிட்டேன். அப்ப ஒமேகா n என்னவா இருக்கும்? இந்த ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல் டு ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு K by T. அப்ப ஒமேகா n இஸ் ஈக்குவல் டு root K by T. அப்ப 2 into damping ratio into ஒமேகா n is equal to S by T. இப்போ ஒமேகா என்னோட சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 1 by T S வராது 1 by T root K by root T ன்னு வச்சுக்கிறேன். இங்க சால்வ் பண்ணும்போது 1 by T. இப்ப இதை கேன்சல் பண்ணேன்னா இங்க ரூட் வந்துரும். ஓகேவா? இப்ப இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா damping ratio is equal to 1 divided by 2 into root of KT. கரெக்டா? இப்ப டைரக்டா K1 K2 நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு damping ratioட வேல்யூ என்ன வந்திருக்கு 0.3. அடுத்தது எனக்கு ரெண்டு டேம்பிங் ரேஷியோ இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் ரேஷியோ பாக்குறேன். அதை வச்சு நான் கெயினோட வேல்யூ டிசைட் பண்ணலான்றதுனால ஆம்பிளிஃபையர் கெயின் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ பாக்குறேன். 1 divided by damping ratio 2 is equal to ஃபர்ஸ்ட் damping ratio எனக்கு என்ன வேல்யூ தான் வந்திருக்கு 1 divided by 2 into root of K1 into T. இப்ப இது டிவைடட் பைல இருக்கு. அப்ப அடுத்தது என்ன வரும்? மல்டிபிளிகேஷன் மேல வந்துருமா? root of K2 into T. இப்ப 2 2 கேன்சல் ஆயிடும், T கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வந்திருக்கும்? root of K2 by K1. இப்ப இதோட வேல்யூஸ் என்ன கிடைச்சிருக்கு எனக்கு 0.3 by 0.9. that meaning is 3 by 9. நான் சேஞ்ச் பண்ணிடலாம். அப்ப K2 by K1 is equal to ஸ்கொயரிங் எடுக்கிறேன். அப்ப root of sorry just a minute. நமக்கு ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க 1 by 9 .
இதுக்கு ஸ்கொயரிங் எடுத்தோம்னா என்ன வரும்? K2 by K1 is equal to 1 by 9. Yes. அப்ப K2 is equal to 1 by 9 into K1. ஆம்ப்ளிஃபையர் கெயின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும்? 1 by 9. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எனக்கு 1 by 9. ஸோ ஆப்ஷன் A is the answer. Is it clear? இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டா சால்வ் பண்ணிடலாமா? இதுல ஏதோ டவுட் இருக்கா இந்த ப்ராப்ளம்ல? இது 1 by 3 வரும். ஸ்கொயர் பண்ணும்போது K2 by K3 is equal to 1 by 9. ஸோ ஆம்ப்ளிஃபையர் கெயினோட வேல்யூ தான் எவ்வளவு ஆகும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 1 by 9 is the answer. Next question. Fifth one. ஏன்? ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும்னு நேற்று கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு ரிமைனிங் எல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் வேற ஒன்றும் இல்லை. இங்க டேம்பிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K2 T கேன்சல் பண்ணிடுறேன். K2 by root of K1 is equal to வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். 0.3 by 0.9. இது எப்படி மாத்திடலாம்? 3 by 9 மாத்திடலாமா? ரெண்டு லைன் 10 மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க ரூட் ஆஃப் K2 by K1 is equal to 1 by 3. அப்ப 1 by 3 போது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்ப K2 by K1 is equal to 1 by 9. அப்ப K2 is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 by 9 K1. அப்ப K1 கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? By which factor the amplifier gain K should be multiplied அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. எதோட மல்டிப்ளை ஆனா எனக்கு 0.3ல இருந்து 0.9 இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு விச் ஃபேக்டர்? இப்ப இங்க என்ன ஃபேக்டர் வந்திருக்கு? அதுதான் என்னோட மல்டிப்ளையிங் ஃபேக்டர். ஸோ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இஸ் 1 by 9. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? டவுட் இருந்தா சொல்லுங்க, அகைன் சால்வ் பண்றேன். A second order, next question, second order system has a closed loop. Okay, Radha. Closed the loop transfer function C of s divided by R of s is equal to 25 divided by s square plus 6s plus 25 if the system is initially at rest and subjected to a unit step input at t is equal to 0. The third peak in the response will occur at options are 2 pi by 3 second, option B pi second, option C 5 pi by 3 second, and then option D pi second. So again A pi by 2 second. So yes, second order system has the closed loop transfer function of C of s divided by R of s is equal to 25 divided by s square plus 6s plus 25 if the system is initially at rest and is subjected to a unit step input at t is equal to 0. The third peak in the response will occur at. எப்படி சால்வ் பண்ணலாம்? C of s by R of s is equal to 25 divided by s square plus 6s plus 25. இது சால்வ் பண்ணும்போது ஒமேகா சேம் கான்ஸ்டன்ட்ஸ் தான். Omega n is equal to 5 and then damping ratio is equal to 2 into damping ratio into omega n is equal to, sorry, just a minute, here 8 is, sorry, change பண்ணிக்கோங்க, இங்க 8 is, so
8. So solve பண்ணும்போது என்ன வரும்? damping ratio is equal to 8/10. So 0.8 கிடைக்கும். இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? peak time. அப்ப third peak in the response will occur at அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. So peak time எப்படி find out பண்ணலாம்? TP is equal to n into pi divided by omega d. Omega d is equal to omega n into root of 1 minus eta square. ஓகே, இது சப்ஸ்டிட் பண்ணும்போது தேர்ட் பீக் அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? இது பார்க்கும்போதே பார்த்திருப்போம். தேர்ட் பீக் அப்படின்னா தேர்ட் ஓவர் ஷூட்னு சொல்லுவாங்களா? தேர்ட் ஓவர் ஷூட் இஸ் தி தேர்ட் பீக். அப்ப என்னோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? 5. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் பீக் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? எனக்கு 5. அப்ப டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் ஹியர். 5 pi divided by omega என்னோட வேல்யூ 5 into root of 1 minus 0.8 square. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 minus 0.64 சால்வ் பண்ணும்போது நமக்கு 5 pi divided by 5 into 0.6 கிடைக்கும். ரூட்ல இருந்து வெளியில எடுத்து பாருங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். pi by 0.6. So final answer is 5 pi by 3. இல்ல இப்படியே அப்ராக்சிமேஷன் பண்ணலாம். Option C. Yes, option C is the answer. 5 pi by 3. Super. Next question. Sixth one. The breakdown mechanism. The breakdown mechanism is a lightly doped PN junction under reverse biased condition is called options are avalanche breakdown, option B high voltage breakdown, and then option C Zener breakdown, and then option D breakdown by tunneling. ஸோ வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் யூஸ் ஆவாங்க இதுல. ஓகே, இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? என்ன ஆன்சர் வரும்? இட்ஸ் ஆப்ஷன் அவலான்சி பிரேக் டவுன். எப்படி அவலான்சி பிரேக் டவுன் சொல்லலாமா? இப்ப நார்மலா கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. தி பிரேக் டவுன் மெக்கானிசம் இஸ் எ லைட்லி டோப்டு பிஎன் ஜங்ஷன் அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பிரேக் டவுன் வோல்டேஜ்க்கும் டோப்பிங்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? பிரேக் டவுன் வோல்டேஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டோப்பிங்கா? பிரேக் டவுன் வோல்டேஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டோப்பிங். இப்ப எனக்கு டோப்பிங் லெஸ்ஸா இருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க? லைட்லி டோப்டுன்னு இருக்காங்க. அப்ப டோப்பிங் லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா எனக்கு பிரேக் டவுன் வோல்டேஜோட வேல்யூ ஹையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரேக் டவுன் அக்கர் ஆகுதுன்னு அர்த்தம். பிரேக் டவுன் அக்கர் ஆகுது அப்படின்னாலே அது எந்த எஃபெக்ட்னால அக்கர் ஆகும்? அவலான்சி பிரேக் டவுன் தானே வரும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர்.
Seventh one. A diode. Sorry, yesterday the question. Okay, next one. If it has a drain current of if it has a drain current of 4 milliamps if IDS is equal to 8 milliamps and VGS off is equal to minus 6 volt, then the value of gate to source voltage will be options are minus 2.62 volt, option B minus 1.25 volt, option C minus 1.76 volt, option D none of this. Audio clear இருக்கா? No audio. Okay, sixth questionக்கு நிறைய பேரு ஜெனர் பிரேக் டவுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜெனர் பிரேக் டவுன் அப்படி அது ஆக்சுவலா ஜெனர் பிரேக் டவுனும் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதுல அவலான்சி பிரேக் டவுனும் வரும், ஜெனர் பிரேக் டவுனும் நிறைய இதுல பாத்துருந்தீங்க அப்படின்னா ஜெனர் பிரேக் டவுன் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஜெனர் பிரேக் டவுன் தான் வரும். இது வந்து நார்மலா பேசிக்கான ஒரு சிபிஎஸ்சியோட பிசிக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுல நமக்கு பேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் த அவலான்சி பிரேக் டவுன்ல தான் எனக்கு லைட்லி டோப்டு அப்ப எனக்கு ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன்ல எனக்கு பிரேக் டவுன் மெக்கானிசம் நடக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் ஃபார் தி அவலான்சி. ஏன் ஜெனர் நிறைய இதுல ஆப்ல செலக்ட் பண்றோம், நிறைய நீங்க கொஸ்டின் டைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இதுக்கு ஜெனர் பிரேக் டவுன் தான் ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. ஏன் ஜெனர் பிரேக் டவுன் சொல்லுவாங்க அப்படின்னா சேம் ரீசன் தான், அவலான்சி பிரேக் டவுனோட அதே ரீசன் ஜெனர்ல இருக்கும்.
சோ அதனாலதான். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஜெனர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெனர்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் வந்து ஹையா இருக்கும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் இஸ் ஹையர். சோ அதனால நமக்கு ப்ரிஃபரன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அவலான்சி பிரேக் டவுன் தான் எடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் 7th ப்ராப்ளமோடது சால்வ் பண்ணலாமா? ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆப்ஷன் சி கொடுத்திருந்தீங்க. சோ அதனாலதான் இது சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 7th ஒன்னோட எக்ஸ்பிளனேஷன் எஸ் ஆப்ஷன் சி இஸ் தி ஆப்ஷன் சி கொடுத்திருக்கீங்க. எஸ் ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆல்ரெடி விஜிஎஸ் ஆஃப் கொடுத்திருக்காங்களா? விஜிஎஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு -6 வோல்ட். VGS off is equal to -6 volt, that is equal to VP ன்னு சொல்லலாமா? நம்ம டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான். So ID is equal to IDSS into 1 minus VGS divided by VGS off. Yesterday இதே பேட்டர்ன்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்திருந்தோம். So இதுல டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். VGS is equal to -1.76. ஸோ அதுதான் சொல்லியிருந்தேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் இஸ் ஹையர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் தட் இஸ் த டோப்பிங் லெவல் வந்து ஹையா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 8th question. For the Zener voltage regulator circuit shown below, the output voltage is required to be maintained at 5 volt with a load current of 10 milliamps. The Zener wattage is 400 milliwatt and input voltage is specified as 10 volt plus or minus 2 volt. Vi V0 RL and then IL. Here IZ and I. Okay. Problem options are one of the possible values of series resistances. One of the possible value of series resistance or oda value in our options are 266 ohm, option B 302 ohm, option C 68 ohm, and then option D is none of this.
சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The general voltage regulated output voltage required to be maintained as கொடுத்திருக்காங்க. So V naught is equal to 5 volt and then load current IL is equal to 10 milliamps. Okay, வேற என்ன கொடுத்திருக்காங்க? The Zener voltage is 400 milliwatt. Zener voltage is wattல கொடுத்திருக்காங்க. Zener wattage is 400 milliwatt. அப்ப PZ is equal to 400 milliwatt. The input voltage is specified as 10 volt plus or minus 2 volt கொடுத்திருக்காங்க. Okay, fine. இப்ப இதுல இருந்து நம்ம first of all என்ன find out பண்ணணும்? எனக்கு பவர் கொடுத்திருக்காங்க and then ஃபர்ஸ்ட் RL find out பண்ணிடலாமா? V naught தெரியும், IL தெரியும். RL find out பண்ணிடலாமா? RL is equal to V naught by IL. direct substitution தான். அப்ப 5 divided by 10 into 10 to the power of minus 3. அப்ப solve பண்ணோம் அப்படின்னா மேல 10 to the power of 3 வரும். அப்ப solve பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 500 ohm. ஓகே, RL find out பண்ணியாச்சு. இப்ப PZ இருக்கு. PZ ல இருந்து எனக்கு V naught தெரியும். V naught தெரியும் அப்படின்னும் போது IZ, that means இந்த ரெகுலேட்டருக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய IZ வேல்யூ find out பண்ணிடலாமா? அப்ப 400 milli, that means 10 to the power of minus 3 divided by 5. volt value substitute பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? I is equal to IZ max is equal to 80 milli amps. Okay, find out பண்ணியாச்சு. இப்ப எனக்கு இப்ப இதுல மேக்ஸிமம் நம்ம போட்டிருக்கோம். சோ இப்ப சப்போஸ் மினிமம் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் ரெக்வயர்ட் அப்படின்னா IZ ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப அண்டர் திஸ் கண்டிஷன் I is equal to IL. I is equal to IL. அப்ப I ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 10 milli amps. 10 milli amps. இப்ப எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? ஆரோட மினிமம் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. சோ ஆரோட மினிமம் வேல்யூ வேணும்னா எனக்கு இன்புட் வோல்டேஜோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? VI is equal to 10 volt plus or minus 2 volt. அப்ப 12 வோல்ட்டாவும் இருக்கலாம், அதர்வைஸ் 8 வோல்ட்டாவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 8 வச்சு சால்வ் பண்ணிடுறேன், 12 வச்சு சால்வ் பண்றேன். மினிமம் வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 8 வச்சு சால்வ் பண்ணிடலாமா? 8 வச்சு சால்வ் பண்ணனும்னா என்ன வரும்? 8 is equal to ஃபார்முலா என்ன வரும்? VI min is equal to V naught plus I into R. அதே இதுதான். 8 is equal to 5 plus I ஓட வேல்யூ என்ன? 10 into 10 to the power of minus 3 into R. அப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா R ஓட வேல்யூ என்ன வரும்? 3 is equal to 10 into 10 to the power of minus 3 R. அப்ப R is equal to 300 ohm. இது மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் வோல்டேஜோட மினிமம் இன்புட் வோல்டேஜ்க்கு. இது மேக்ஸிமம் இன்புட் வோல்டேஜ் வச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 12 is equal to வருமா? 12 is equal to 5 plus எனக்கு மேக்ஸிமமா இருக்கும் போது எனக்கு கரண்டோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 80 மில்லியம்ஸ் பார்த்தோமா? சோ சப்ஸ்டிடியூஷன் அது மட்டும் சேஞ்ச் ஆகும். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 80 plus 10 மேக்ஸிமமா வரும்போது எனக்கு மினிமம்ல எனக்கு IZ ஓட வேல்யூ 0. சோ இங்க டைரக்டா நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். மேக்ஸிமமா வரும்போது IZ ஓட வேல்யூ எனக்கு 80 இருக்கு. சோ அதையும் டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணி பண்ணணும். ஓகேவா? into 10 to the power of minus 3 R. அப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 12 minus 5 is equal to 90 into 10 to the power of minus 3 R. இப்ப சால்வ் பண்ணும்போது 7 by 90 milli amps. So answer is 77.77. இப்ப எனக்கு ரேஞ்ச் என்ன? 77.77ல இருந்து 300 வரைக்கும். அப்ப ஆப்ஷன்ல எதுல இருக்கு? 266 இருக்கா? So option A is the answer. இந்த ப்ராப்ளம்ல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ரெண்டு இதுக்குமே கம்பேர் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன் A is the answer. One of the possible value of R தான் கேட்டிருக்காங்க. இப்ப சப்போஸ் இந்த இடத்துல நீங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது பை மிஸ்டேக் 10 மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா மிஸ்டேக் ஆயிடும். சோ அதனால அதை கரெக்டா பாத்துக்கோங்க. ப்ராப்ளம்ல எதுவும் டவுட் இருக்கு, சால்வேஷன் திரும்ப சொல்லணும்னா சொல்லுங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.
Next question, ninth one. The reverse leakage current of the reverse leakage current of the transistor when connected in CB configuration is 0.2 microamps and it is 18 microamps when the same transistor is connected in CE configuration. The value of alpha and beta. The value of alpha and beta of the transistor for the transistor for a base current of 30 milliamps will be respectively. Options are 0.988 and 120. Option B 0.966 and 42.5. Option C 0.988 and 89. Option D 0.966 and 120. எப்படி சால்வ் பண்ணலாம்? வேல்யூ ஆஃப் ஆல்பா அண்ட் பீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்திருக்காங்க? ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட் ஆஃப் த டிரான்சிஸ்டர் when connected in CB and then CE கொடுத்திருக்காங்க. அப்ப ICB is equal to 0.2 microamps and then ICE is equal to 18 microamps and then வேற என்ன கொடுத்திருக்காங்க? பேஸ் கரண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப IB is equal to 30 milliamps. ஓகே, நம்மளோட ஃபார்முலா என்ன வரும்? பீட்டா ஃபைண்ட் பண்றதுக்கு ICE is equal to 1 plus beta into ICB ஃபார்முலா இருக்கா? ஸோ டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடலாமா? அப்ப பீட்டா is equal to ICE by ICB minus 1. வேல்யூஸ் என்னென்ன இருக்கு? 18 divided by 0.2 minus 1. சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இங்க 0.2 வரும். அப்ப 17.8 divided by 0.2 வரும். அப்ப 17.8 அப்படின்னும் போது 178 divided by 2 that will become a 89. Beta is equal to 89 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன்ல ஒரு சில இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு இதுல டைரக்டா கொடுத்துருக்காங்க. இதுல எனக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்ல எனக்கு ஒரு இதுதான் ஆன்சர் இருக்கு அப்படின்னா நான் டைரக்டா அதிலேயே செலக்ட் பண்ணி நான் போயிடலாம். ஸோ இதுல ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சப்போஸ் எனக்கு 89 ரெண்டு மூணு ஆன்சர் இருந்தது அப்படின்னா நான் அகைன் நான் ஆல்பாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஸ்டெப்பும் நம்ம பார்த்துடலாம். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1 minus ICB divided by ICE. ஸோ டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் 1 minus 0.2 divided by 18. ரெண்டுமே மைக்ரோன்றனால நான் டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். அப்ப 18 minus 0.2 divided by 18. Answer will become இப்ப 17.8 divided by 18ல வருது. ஸோ 0.988. Option C is the answer. Shin, ஓகேவா? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Next question. Next question, 10th one. The
number of the number of control and ஓகே கண்டினியூஸா ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸா இருந்தா கொஞ்சம் டஃப்பா இருந்தா சொல்லுங்க. இன் பிட்வீன் தியரி பார்த்துட்டு பார்த்துட்டு பார்க்கலாம். குரூப் சைலண்ட் ஆயிட்டீங்க. 85 மைக்ரோ ப்ராசஸர் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஏன்னா 2 மார்க்ஸ்ல எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்க தெரியாதுன்றனால தான் நிறைய ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸா எடுக்கிறேன். இந்த கண்டினியூஸா ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா டஃப்பா இருக்கா? பிகாஸ் நம்ம கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ண ஈஸி ஐடியா கிடைக்கும்ன்றனால தான் நிறைய ப்ராப்ளமேட்டிக் எடுக்கிறேன். Okay, the number of control and status signal in 8085 microprocessor. So some of the base questions பார்த்துட்டு போலாம். நிறைய பேர் சப்போஸ் ரொம்ப டவுன் ஆயிடாதீங்க. நிறைய கொஸ்டின் சப்போஸ் தெரியல அப்படின்னா டவுன் ஆயிடாதீங்க. அதுக்காக இதை எடுக்கல. நம்ம தெரியாத கொஸ்டின் சப்போஸ் இருந்தது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். இன்னும் 1 டே இருக்கு. ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியும். டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான், எந்தவித டஃப்பும் கிடையாது. ஈஸியா ப்ராப்ளம் பண்ணலாம். அப்ரோச்காக தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா டஃப் லெவல்ஸ் கொஸ்டின்ஸா எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ நிறைய கேட் கொஸ்டின்ஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கிறனால கேட் கொஸ்டின் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? பண்ணிடலாமா? சால்வ் பண்ணிடலாமா? இதே அப்ரோச்ல போலாமா? The number of control and status signals in 8085 microprocessor is control and status signals தான் கேட்டிருக்கோம். கண்ட்ரோல் சிக்னல்ஸ் என்னென்ன வரும்? த்ரீ அண்ட் டூவா? ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது எப்பயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கும் போது கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, செகண்ட் தான் ஸ்டேட்டஸ் சிக்னல் கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் சிக்னல்ஸ் என்னென்ன கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்கு? 2 அண்ட் 3யா? 3 அண்ட் 2வா? என்னக்கு எல்லாருமே ஆப்ஷன் சி கொடுத்துருக்கீங்க. 2 அண்ட் 3யா இல்ல 3 அண்ட் 2வா? கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேட்டஸ் சிக்னல். கண்ட்ரோல் சிக்னல்ஸ்னா என்னென்ன கண்ட்ரோல் சிக்னல் இருக்கு? ஸ்டேட்டஸ் சிக்னல்
size of the memory. Yeah. Yes, here previous இதுல 3 each வந்திருந்திருக்கணும். Actually 3 status signal as well as 3 control signals. So 3 each வந்திருந்திருக்கணும். But here 2 each only. So இதுல option வந்து select பண்ணல நானு. இது ஒரு previous year question தான். ஓகேவா? Actually 3 control signals and 3 status signals. So option C மே வராது because 3 and 2 இருக்கு. So status signal also 3. So we can't assign it. But previously maximum வந்து 2 control signals ALU address latch எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ALU வந்து இஸ் கண்ட்ரோல் சிக்னல்ன்றதை விட அதர்வைஸ் இட் இஸ் நமக்கு அட்ரஸ் லைன்ஸ்க்காக யூஸ் பண்றதுனால அதை பண்ணாம 2 and 3 அசைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு இப்போதைக்கு நான் ஆன்சர் செலக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி சைஸ் ஆஃப் தி மெமரி a microprocessor can access is determined by the number of dash lines in microprocessor. Options are data, option B control, option C address, and then option D status. Yes, option C address lines. Next question. A microprocessor using a 3 megahertz clock has 3 T states in each machine cycle. What is the time taken to complete the execution of an instruction? If the instruction cycle of this instruction needs 4 machine cycles. Options are 1 microsecond, option B 333 nanosecond, and then option C 4 microsecond, and then option D 1333 nanosecond. எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்பர் ஆஃப் டி ஸ்டேட்ஸ் தான் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் டி ஸ்டேட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் 3 ஸ்டேட்ஸ் தான் எது கொடுத்திருக்காங்க? 3 டி ஸ்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன் ஈச் மிஷின்
each mission cycle have the 3 mission states. அதுல ஆல்ரெடி எத்தனை mission cycle சொல்லிட்டாங்க? 4 mission cycle சொல்லிட்டாங்க. அப்ப 4 mission cycle போது t states நம்ம எத்தனை இருக்கும்? 12 இருக்குமா? 3 into 4 is equal to 12. அப்ப 12 அப்படின்னும் போது எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த எக்ஸிகியூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப எக்ஸிகியூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா 12 into t 12 into t. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் மிஷின், தட் மீன்ஸ் ஒன் டி ஸ்டேட்டுக்கு எனக்கு எவ்வளவு டைம்ன்றது எனக்கு தெரியணும். அப்ப 3 t states is equal to எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? டைம் ஆஃப் ஒன் டி ஸ்டேட் இஸ் time of one t state is 1 by 3 microseconds. அப்ப இதை substitute பண்ணோம் அப்படின்னா 12 into 1 by 3 microseconds. So that will become a 4 microsecond. Option C is the answer. Okay, next question. 13th one. Next question. Which of the, sorry, what is the addressing mode? What is the addressing mode used in the instruction push D? Options are immediate, option B register, option C direct, and then option D register indirect. Option என்ன ஆன்சர் வரும்? Okay, push D command அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா push D என்ன பண்ணும்? That is the stores the, that will stores the contents of register path DE on two top locations of the locations of this stack. அப்ப 1 byte instruction எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 byte instruction எதை யூஸ் பண்ணும்? It uses the register indirect addressing mode. It's a option D is the answer. Option D is the answer. It uses the register indirect addressing mode. Option D. Next question, 14th one. source delivers symbols, entropy topic delivers symbols x1, x2, x3 and x4 with probabilities of 1 by 2, 1 by 4, 1 by 8 and 1 by 8 respectively.
The entropy of the system is, the entropy of the system is, options are 1.75 bits per second, option B 1.75 bits per symbol, option C 1.75 symbols per second, and then option D 1.75 symbols per bit. So we can easily identify the answer. இந்த ஆப்ஷன்ல ஒரு இது இருக்கு, நீங்க ஈஸியா ஆப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்டெப் வைஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். டைரக்ட்லி ஆன்சர் வந்து பிட் பெர் சிம்பிள் அப்படின்றத வச்சு நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து எல்லாத்துலயுமே வராது, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ டைரக்ட்லா வந்து நமக்கு பிட்ஸ் பெர் சிம்பிள், ஸோ இது கொடுக்கும் போதே என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. ஸோ ஹியர் பிட்ஸ் பெர் சிம்பிள் அப்படின்னு சொல்லி டைரக்ட்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். பட் எப்படி சால்வ் பண்றது, 1.75 எப்படி வருது அப்படின்னா, தட் இஸ் தி h is equal to, that is entropy is equal to 1/2 into log base 2 of 2 plus 1/4 into, suppose எல்லாமே எனக்கு bit per symbol தான் இருக்கு, வேற வேற ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா log 2 base 4 plus 1/8 log 2 base 8 plus 1/2 log base 2 8. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் இஸ் 1.75. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th one. A communication channel of bandwidth 75 kilohertz is required to transmit a binary data of a rate of 0.1 megabyte per second using raised cosine pulses. The role of factor is, first of all, role of factor na enna? Role of factor alpha is given by, okay, given equation la கொடுத்துட்டாங்க. So okay, இதுல first of all என்ன find out பண்ணலாம்? alpha find out பண்ண formula என்ன? 1 plus alpha is equal to 2 into fb into tb. என்னென்ன கொடுத்திருக்காங்க? fb கொடுத்திருக்காங்களா? yes. tb கொடுத்திருக்காங்களா? we have to find out the value of tb. tb is equal to, அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க? rate தான் கொடுத்திருக்காங்க. so tb is equal to 1 divided by 0.1 into mega கொடுத்திருக்காங்க. so 10 to the power of 6. so solve பண்ணும்போது 10 to the power of -5. இதுல direct substitution தான். 1 plus alpha is equal to 2 into 75 into 10 to the power of 3 into 10 to the power of -5. so answer is 1.5. 1 plus alpha is equal to, so role of factor is alpha கொடுத்துட்டாங்க. so 0.5 is the answer. It's option B is the answer. 3 options கொடுக்கல, sorry for that. 0.4, 0.5, 0.5 and then option C 0.8 and then option D C. Okay, next question. 16th one. Consider the binary humming code of block length 31 and rate equal to 26 by 31.
Its minimum distances. Its minimum distances. Options are 3, option B 5, option C 26, and option D 31. Next question, 17th one. Option B or A. Okay. Usually, humming code அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா minimum distance in the humming code is 5, sorry, 3. Option A is the answer. Next one. Seventeenth question. Yeah. 4 point. F4 point DFT. Okay. F4 point DIT. X of n is equal to 1, 0, 4, 3. Find the x of k using DIT algorithm. Options are 8, minus 3 plus 3j, 2, minus 3, minus 3j. Option B 8, minus 3, minus 3j, 2, minus 3 plus 3j. Option B, sorry, C 8, minus 3, minus 3j, 2, minus 3, minus 3j. Option D 8, minus 3, minus 3j, sorry, plus 3j, 2, minus 3 plus 3j. Okay, find பண்ணியாச்சா? Yes, super. Option A is the answer. டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எஸ், சப்போஸ் ஒரு சிலருக்கு மேட்ரிக்ஸ் ஞாபகம் வைக்கிறது கஷ்டமா இருக்குன்னா டைரக்டாவே சப்ஸ்டிட் பண்ணி பாத்துருங்க. எக்ஸ் ஆஃப் ஜீரோ, எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னும் போது எக்ஸ் ஆஃப் ஜீரோ, எக்ஸ் ஆஃப் டூ,
எக்ஸ் ஆஃப் ஒன் அண்ட் தென் எக்ஸ் ஆஃப் த்ரீ. ஒரு சிலருக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஞாபகம் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா சொல்றேன். ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். 4 பிட் அப்படின்னும் போது வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் அஸ் -1. அப்போ இங்கே என்ன வரும்? 1 + 4 5 ஹியர் -3. இங்கே என்ன வரும்? 3 -3 அகைன். இப்போ சால்வ் பண்ணும்போது இங்கே என்ன வரும்? -1 -1. அப்போ எனக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இங்கே ஏதாவது மல்டிப்ளை பண்ணுவேன். இங்கே 1ஆல, இங்கே -j ஆல. அப்போ மல்டிப்ளை பண்ணி எனக்கு வரும்போது இங்கே என்ன வரும்? 5 + 3 8. ஹியர் 5 - 3 2. அடுத்தது -3. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3j. இங்கே -3 -3j. இங்கே மைனஸ் இன்டூ -j போது பிளஸ் வந்துடும். அகைன் எனக்கு சப்ராக்ஷன்னால நான் டைரக்டா -3 -3j போட்டிருப்பேன். எஸ், 17th ஒன் ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஸோ செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கான்னு. நெக்ஸ்ட் ஒன் 18th ஒன். ஸோ இது ப்ரீவியஸ் இயர்ல இந்த பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் தி 18th question. Find the impulse response first question actually இந்த question பார்த்திருந்தோம். Find the impulse response of the, so நீங்களே சால்வ் பண்ணி சொல்லலாம், of the system y of n minus 7 into y of n minus 1 plus 12 into y of n minus 12 is equal to x of n plus 2 into x of n minus 1. Options are 4 to the power of n into u of n minus 3 to the power of n into u of n. Option B 6 into 4 to the power of n into u of n minus 5 into 3 to the power of n into u of n. Option C 6 into u of n minus 5 into u of n, and option D none of this. எப்படி சால்வ் பண்ணலாம்? z transform யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா? y of z minus 7 into z inverse into y of z plus 12 into z to the power of minus 2 into y of z is equal to x of z plus 2 into z inverse into x of z. first பார்த்தா அதே இதுதான். db values in communication. ஓகே, டுமாரோ கிளாஸ் ஸ்டார்டிங்ல நான் சொல்லிட்டு அடுத்த ஸ்டார்ட் பண்றேன். டுமாரோ கிளாஸ்ல கண்டிப்பா சொல்றேன். ஆர் எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல சொல்றேன். ஓகே, ஹியர் y of z ல காமனா எடுக்கிறோம் அப்படின்னா that is 1 minus 7 z inverse plus 12 z to the power of minus 2 is equal to x of z காமனா எடுத்தோம் அப்படின்னா 1 plus 2 into z inverse. சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம் அப்படின்னா y of z divided by x of z is equal to z inverse. சால்வேஷன் நமக்கு எப்பயும் பண்ற மாதிரி பண்ணுங்க. ஸோ z inverse காமனா எடுத்தோம் அப்படின்னா z plus 2 divided by இது இங்க போகும்போது z square minus 7z plus 12 into z to the power of minus 2. சால்வ் பண்ணோம் அப்படின்னா z into z plus 2 divided by z square minus 7z plus 12.
ப்ரீவியஸா ஆல்ரெடி பார்த்திருக்கோம். x of n is equal to del of n. அதே சால்வேஷன் தான். ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணுவேன்? xz plus 2 divided by z minus 4 into z minus 3 ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? அப்ப a by z minus 4 plus b by z minus 3 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன வரும்? 6 and 5 வருமா? இப்ப இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற z இந்த சைடு கொண்டு வரும்போது 6z divided by z minus 4 minus 5 is minus 5 வரும். So minus 5 z divided by z minus 3. So substitution பண்ணோம்னா 6 into 4 to the power of n into u of n minus 5 into 3 to the power of n into u of n. Option B is the answer. Next question is option B is the answer. Option A சொல்லிருக்கீங்க. Option B is the answer. Next question, 19th one. Equalizing pulses in TV or cent during. Actually விக்னேஸ்வரன் உங்க கொஸ்டின் வந்து டிபி கன்வர்ஷன் அப்படின்னா இந்த லாக் பேஸ் டூல டெசிபல்ல கன்வெர்ட் பண்ற அதுவா இல்ல எந்த இதுல கேக்குறீங்க நீங்க? கன்வர்ஷன் ஆஃப் டிபி வேல்யூஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்கீங்க. டூரிங் ஆப்ஷன்ஸ் ஆர் horizontal blanking, option B vertical blanking, option C the serration, and then option D horizontal retrace. Blanking, it's using a vertical blanking. Note பண்ணிக்கோங்க. Next question, which of the following instruction does not use this stack? Okay, log base பண்ணி solve பண்ற problems. Okay, JMP and then option B all, and then option C ret, and then option D none. Option 21, 20th one க்கு என்ன ஆன்சர் வரும்? Option A is the answer. So it does not uses the stack. எந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் ஸ்டாக் யூஸ் பண்ணும்? கால் அண்ட் ஓகே.
தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்ப லாக் பேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லாக் பேஸ் 2 ஆஃப் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த டவுட் கேட்டவங்க கிளியர் பண்றவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. 18th ப்ராப்ளம் எஸ் ஷூர் சொல்றேன். லாக் பேஸ் 2 ஆஃப் 4 அப்படின்னு இருக்கு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. என்ன பேஸ்ல இருக்கும் வி ஹாவ் டு கன்வெர்ட் இட். அப்ப 2 ஸ்கொயர் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா அந்த 2 கேன்சல் ஆயிட்டு நமக்கு பவர்ல என்ன வேல்யூ இருக்கும், ஸோ தட்ஸ் ஆன்சர். ஸோ 2 தான் ஆன்சரா நமக்கு கிடைக்கும். இங்க என்ன வேல்யூ வருதோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இப்ப எனக்கு கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு -3 அப்படின்னா 2 to the 1/8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாக் பேஸ் 2 ஆஃப் 8 அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கியூப் தான் வேல்யூ, இந்த பவர்ல இருக்க வேல்யூஸ் தான். ஸோ 2 3. இப்ப லாக் பேஸ் 2 ஆஃப் 16 அப்படின்னா எனக்கு என்ன வரும், 4. இதே லாக் பேஸ் 2 ஆஃப் 32 அப்படின்னா 5. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கன்வர்ஷன் இந்த மாதிரி தான் வரும். நான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ல வர கன்வர்ஷன் நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, 18th ப்ராப்ளமோட லாஸ்ட் ஸ்டெப் கேட்டிருக்கீங்க. 18th ப்ராப்ளமோட லாஸ்ட் ஸ்டெப் வேற ஒன்றும் இல்லை. நான் ஸ்டெப் பை சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராப்ளம்ல இந்த லாஸ்ட் z இன்டூ z பிளஸ் 2 டிவைடட் பை z மைனஸ் 4 இன்டூ z மைனஸ் 3ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அப்ப இதுல எனக்கு இந்த y ஆஃப் z டிவைடட் பை x ஆஃப் z போது டினாமினேட்டர்ல z கொண்டு வந்திருப்பேன் நான். அப்ப சால்வ் பண்ணும்போது z பிளஸ் 2 டிவைடட் பை z மைனஸ் 4 இன்டூ z மைனஸ் 3. அப்ப சால்வ் பண்ணும்போது a டிவைடட் பை z மைனஸ் 4 பிளஸ் b டிவைடட் பை z மைனஸ் 3. அப்ப சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது a இங்க ஹியர் என்ன இருக்கும், z plus 2. அப்ப a into z minus 3 plus b into z minus 4 is equal to z plus 2. அப்ப z is equal to first 3 substitute பண்ணனா இது cancel ஆயிடுமா, எனக்கு இது மட்டும் தான் வருமா? அப்ப 3 minus 4 minus 1 here 5. அப்ப b is equal to minus 5 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி a substitute பண்ணும்போது z is equal to 4 substitute பண்ணுவேன். அப்ப 4 minus 3 போது 1 தான். இங்க 4 plus 2 6. அப்ப a யோட வேல்யூ எனக்கு 6 கிடைச்சிருச்சு. ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். 6 by z minus 4 plus minus 5 by z minus 3. Here z நம்ம இந்த சைட் கொண்டு வந்ததை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க நியூமரேட்டர்ல வந்துரும். அப்ப 6ன்றது எனக்கு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சா? அப்ப இங்க என்ன வேல்யூ இருக்கு, 4. அப்ப 4 to the power of n into u of n plus minus 5 into 3 to the power of n into u of n. ஓகேவா? கிளியரா? ஓகே, log to anti-log conversion. ஓகே, பவர் கிரைன் அண்ட் நாய்ஸ் மார்ஜின் ப்ராப்ளம் நாளைக்கு எடுத்துட்டு அந்த ப்ராப்ளமோடது உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இன் ஆண்டனா அண்ட் மைக்ரோவேவ் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் கம்யூனிகேஷன்ஸ்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸும் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம. ஷூர் ரேணுகா தேவி, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ பாரதி, ஜோதி, அருள். கண்டிப்பா நாளைக்கு லாக் டு ஆன்டி லாக் கன்வர்ஷன், பவர் கெயின் அண்ட் நாய்ஸ் மார்ஜின் ப்ராப்ளம் பார்க்கலாம். Okay, thank you all. Thank you. Any other doubts? Okay, thank you all. We will connect on tomorrow. Thank you all. Thank you. Thank you all. Kirti Lakshmi, Shalini, Aishwarya, Bharati Sudalai, Jannat, Satyapriya, Erode, 360. Thank you all. Okay, Gajendran, Kirti Lakshmi. Okay, thank you. Satyapriya. Okay, EMF problems கேட்டிருக்கீங்க. நாளைக்கு EMF problemஸும் சால்வ் பண்ணுவோம். EMF, antenna and then noise margin problem. Sure, we will give importance on these 3 topics. Okay, thank you all. I'm going to end now. Thank you all. Thank you.